ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டவுட் என்ன அப்படின்னா, நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு பர்டிகுலரான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு தைச்சதுக்கப்புறம் பேக் லென்த்து 14 இன்ச்சு, ஃப்ரண்ட் லென்த்து 13 இன்ச்சு. இதை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டர் வந்து பேக்கில் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, என்ன மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்ல வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ண சொல்லியிருப்போம். அது வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்காவது நம்ம கட் பண்ணணும். ஏன்னா டீப் நெக்கா வரும்போது ஒரு 1/4 இன்ச்சாவது கட் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு கட் பண்ணணும். இது எதுக்காக கட் பண்றோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் போர்ஷனை முன்பக்கமா இழுத்து பிடிச்சிக்கிறதுக்காக மட்டும்தான். அதாவது லூஸ் வராம இருக்கணும் நெக்கு. ரெண்டாவது முன்னாடி இழுத்த மாதிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஷோல்டரை விட்டு தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஷேப் பண்ணி தான் நம்ம கட் பண்றோம். நீங்க அந்த 1/4 இன்ச்சை அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு ஷோல்டர் வந்து பேக் சைட்ல தான் போகும். அதனாலதான் அந்த முன்னாடி வர அந்த ஒரு 1/4 இன்ச்சை நம்ம அதுக்கான ஷேப் கொடுத்து, எப்படி இப்ப ரீசெண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் எல் ஸ்கேல் வச்சு கிராஸ் பண்ணி கட் பண்ணியிருப்பேன். முந்தையெல்லாம் எப்பவுமே சொல்றது அந்த 1/4 இன்ச்சை இப்படி கிராஸ் இல்லாம, ஏன்னா இப்படி திருப்பி போடும்போது, அதாவது நம்ம எந்த சைடு மார்க் பண்ணணுமோ அந்த பீஸை இப்படி ராங் சைடு திருப்பி போடும்போது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஷேப் மட்டும் தெரியும். அதை வந்து நம்ம வெட்டணும்னு சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் டாட் பிடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா இப்படி வி மாதிரி ஆயிரும். டாட் சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னாலும் ஃப்ரண்ட் போர்ஷன் வி மாதிரி ஆயிரும். நீங்கள் அந்த கிராஸ் வெட்டாமல் பிடிச்சாலுமே ஃப்ரண்ட் ஷேப் வந்து வி மாதிரி ஆயிரும். அப்போ வி மாதிரி வராம ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். அங்கங்க இழுத்துட்டு இருக்கிற மாதிரி. அது ஒண்ணு வந்து நம்ம ஓப்பன் பீஸ் அட்டாச் பண்ணும்போது சின்னதா ஒரு ஃபிளீட் வச்சு நம்ம கரெக்ட் பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த கிராஸ் வந்து நம்ம 1/4 இன்ச்சு வந்து நார்மலா கட் பண்றது, அடுத்த ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது நெக் வைடா கொடுக்கும் போது நம்ம சேர்த்து கட் பண்றது. அது ரெண்டுமே கட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கரெக்டா வரும். அப்போ நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஃப்ரண்ட்ல கட் பண்றதும் சரி, ஷோல்டர்ல கட் பண்றதும் சரி, கரெக்டான அளவுக்கு நீங்க கட் பண்ணிட்டு ஆம்கோலுமே கரெக்டான லூஸ் கொடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து பேக் சைட்ல இழுத்துட்டு போகாது. இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. 2-3 பிளவுஸ் தைக்க தான் உங்களுக்கு அந்த என்ன நீங்க பண்றீங்க மிஸ்டேக் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த இது வந்து சரியாயிரும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சின்னதா ஒரு மிஸ்டேக் பண்றது தான் ரொம்ப பெருசா நமக்கு அஃபெக்ட் பண்ணும். பிளவுஸுக்கு அஃபெக்ட் பண்றதை விட நம்ம மைண்டை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். என்னடா இது, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சாலும் நம்மளால ஒரு கரெக்டான ஒரு பிளவுஸ் தைக்க முடியலையே அப்படிங்கிறது. இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான். அதனால அது எல்லாமே நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாவே அந்த பிளவுஸ் ஃபினிஷிங் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு. நான் எப்பவுமே கிளாஸஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டும் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க சப்போஸ் உங்களுக்கு அதில் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஒரு டவுட்ஸ்ல புரியலனாலும் இன்னொரு டவுட்ஸை பார்த்து கூட நீங்க இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்டேக் எல்லாம் இல்லை, சின்னதாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு இதுதான். ஏன்னா எப்பவுமே பிளவுஸ் தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கீழே ஃப்ளோ பண்ணும்போது நமக்கு நெக்கு வந்து இப்படி குறுகின மாதிரி இப்படி ஃப்ரண்ட்ல இழுத்த மாதிரி தான் வரணும். இப்படி ஆப்போசிட்ல இழுத்த மாதிரி போச்சு அப்படின்னாவே நமக்கு ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர் ஓப்பன் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி உள்பக்கமா வந்துச்சு அப்படின்னா நமக்கு நெக்கை கவர் பண்ணி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவுட்டர்ல போச்சுன்னா நெக் லூஸ் வரும், ஃப்ரண்ட் லூஸ் வரும். அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளவுஸை பார்த்தாவே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்க சொல்ற சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நிறைய வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.